ஹாய் மக்களே! அண்ணாமலை குடும்பம் சீரியல் ஜூன் 2, 2026 என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தமிழ் சீரியல் டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹை பட்டன் தட்டி விட்டுருங்க. வருணுக்கு ஃபோன் வருது. இன்வெஸ்டர்ட்ட பேசிட்டு இருக்கான். அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க இன்னும் உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து எனக்கு நீங்க அனுப்பவே இல்ல. இங்க வார்லாம் போயிட்டு இருக்கு. உங்களால வர முடியாது. சீக்கிரமாவே நீங்க இந்தியால இருக்கிற அந்த உங்க இந்தியால இருக்கிற அந்த கடையோட டாக்குமெண்ட்ஸ்லாம் அனுப்பிச்சு விடுங்க. அப்படி சீக்கிரம் நீங்க அனுப்பிச்சு விடலன்னா, நீங்க வேற வேற ஏஜென்ட்ட பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. இல்ல சார் நான் சீக்கிரமே உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் அனுப்பிச்சு விடுறேன் அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோன வைக்கிறாரு. வருணும் இங்க டிசைன் பண்ண எந்த ஒரு இதுவும் நம்மளுக்கு ஒண்ணும் சேல் ஆகல. எப்படி இவர் திடீர்னு சீக்கிரமாவே இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் அனுப்ப சொல்றாரு? என்ன பண்றதுன்னு தெரியலையே! அப்படின்னு சொல்லி வருத்தமா ரூம்குள்ள வரான். அப்பதான் வெண்ணிலா கேட்கறா, "என்னாச்சுங்க?" அப்படின்னு கேட்கும்போது, "ஒண்ணும் இல்ல நீ படு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இவ மனசுக்குள்ள வெண்ணிலா நெனச்சிட்டு இருக்கா. என்ட்டயா சொல்ல மாட்றீங்க? இருங்க, உங்கள நான் எப்படி சொல்ல வைக்கணும்னு தெரியும்னு சொல்லிட்டு ரியாவுன்ற பேர்ல தானே இவ டிசைனரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கா ஆன்லைன்ல வருண்ட்ட. அதனால ரியா மாதிரி ஃபோன்ல மெசேஜ் பண்றா. "என்னாச்சு? என்ன பண்றீங்க சார்? நீங்க ரொம்ப டென்ஷனா இருக்கீங்களே!" அப்படின்னு கேட்கும்போது, "ஆமா, இங்க இந்தியால இருக்கிற பிசினஸ் டாக்குமெண்ட்ஸ்லாம் நான் வந்து அமெரிக்கால போய் ஷாப் ஓப்பன் பண்ணணும்னா, டாக்குமெண்ட்ஸ்லாம் அனுப்பிச்சு விடணும். ஆனா, இங்க டிசைன் பண்ற எந்த ஒரு லெஹெங்காவுமே சேல் ஆகல. சேல் ஆனா தான் நம்மளுக்கு வந்து காசு கிடைக்கும். அதனால தான் என்ன பண்றதுன்னு தெரியல." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, வெண்ணிலா வந்து ஐடியா தரா. "இங்க யாராச்சும் ஒரு மாடல வச்சு அவங்கள நம்ப வந்து நம்ம ட்ரெஸ்லாம் டிசைன் பண்ண ட்ரெஸ்லாம் வந்து அவங்களுக்கு வியர் பண்ண வச்சு ரீல்ஸ் மாரி போட்டு சோஷியல் மீடியால வந்து நம்ம அப்லோட் பண்ணலாம். நெறையா நமக்கு வந்து அப்போ ஆர்டர் வரும் அப்டின்ற மாரி சொல்றா. உடனே இது நல்ல ஐடியாவா இருக்கே! ஓகே. மாடலுக்கு எங்க போறது? அப்டின்னு சொல்றாரு கௌதம். மெசேஜ் பண்ணிட்டே இருக்காங்க இதெல்லாம். அப்ப அவ சொல்றா, "சார் எல்லாமே என்கிட்ட கேட்டா எப்படி? நீங்க பாருங்க சோஷியல் மீடியால ஏதாச்சும் ரீல்ஸ் பார்த்துட்டு மாடல ரெடி பண்ணுங்க" அப்டின்னு சொல்லிட்டு ஃபோன கட் பண்றாங்க 2 பேரும். இவ படுத்துக்கிட்டே போறவக்குள்ள மெசேஜ் பண்ணிட்டு தானே எந்திரிக்கிறா. சிரிச்சுக்கிட்டே எந்திரிக்கிறா. அப்போ வந்து வருண் "எதுக்கு சிரிக்கிற?" அப்படின்னு கேட்கும்போது, "நான் ரீல்ஸ் பார்த்துட்டு சிரிக்கிறேன். உனக்கு அதானே தெரியும்." அப்படின்னு வருண் வந்து வெண்ணிலாவ கிண்டல் பண்றாரு. இவ பாத்ரூம்குள்ள போயி, "நீயும் அழகா தான் இருக்க. பேசாம இவர் நம்மள மாடலா கூப்பிட்டா நல்லாருக்கும். எப்படி கூப்பிட வைக்கிறது?" அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, நாளைக்கு அத்தைட்ட இந்த ஐடியாவ சொல்லுவோம். அத்தை ஏதாச்சும் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து படுக்கிறா. மறுநாள் காலையிலேயே அண்ணாமலைட்ட போறா காஃபி எடுத்துக்கிட்டு. அவங்க ரூம்ல வந்து தலகாணிக்கு கவர்லாம் போட்டுட்டுருக்காங்க. "குடுங்க அத்த நான் பண்றேன்" அப்படின்னு சொல்லி வாலண்டியரா அவங்கள்ட்ட போயி வேலைலாம் செஞ்சுட்ருக்கா. "ஏதாச்சும் உங்களுக்கு வேணுமா? சர்க்கரை கரெக்ட்டா இருக்கா காஃபில?" அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கும்போது இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. "என்னம்மா? என்ன விஷயம்? ஏதாச்சும் சொல்லணுமா?" அப்படின்னு கேட்கும்போது, "ஒண்ணும் இல்ல அத்த" அப்படின்னு சொல்றா. திரும்பியும் அவங்க கேட்குறாங்க, "என்னாச்சும் சொல்லணுமா? என்கிட்ட சொல்லு" அப்படின்னு கேட்கும்போது, "ஆமா. நான் உங்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்வேன். அதுக்கு நீங்க வந்து கரெக்ட்டான பதில் சொல்லணும்." அப்படின்னு சொல்லுவா வெண்ணிலா. அதுக்கு அண்ணாமலை சொல்வாங்க, "அப்படியா? சரி சொல்லு, கேளு." அப்படின்னு கேட்கும்போது, "நான் அழகா இருக்கேனா அத்த?" அப்படின்னு கேட்பா. உடனே அவங்க ம்ஹ்ம் அப்படின்னுவாங்க. "கொஞ்சம் அழகு கம்மி தான்." அப்படின்னு சொல்லும்போது, இவ முகம் மாறுது. "சரி அத்த, நான் கிச்சனுக்கு போய் வேலை செய்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு போவா. "வெண்ணிலா நில்லு, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். எதுக்கு இதெல்லாம் கேட்குற? உனக்கு என்னம்மா? நீ அழகா இருக்க. உனக்கு என்ன குறைச்சலு?" அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது, இவ வந்து சந்தோஷப்படுறா. அப்பதான், "எதுக்கும்மா இதெல்லாம் கேட்குற? என்ன விஷயம்?" அப்படின்னு கேட்கும்போது, "உங்க பையன் அமெரிக்கால பிசினஸ் ஆரம்பிக்க போறார்ல, அதுக்காக அவர் பண்ண டிசைன் எல்லாம் ஒரு மாடல் வச்சு ரீல்ஸ் மாரி அப்லோட் பண்ணலான்னு அவர் இருக்காரு. நான் அவரோட டிசைன்ஸ்க்குலாம் மாடலா ஆகணும்னு ஆசைப்படுறேன் அத்த" அப்படின்னு சொல்லும்போது, "அப்படியா? சரி ஓகே. நான் அதுக்கான வேலையெல்லாம் பார்க்குறேன். நீ கவலைப்படாத போம்மா" அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க வெண்ணிலாவ. வருண் கௌதம்ட்ட சொல்லிட்டு இருக்கான். இது மாரி ஒரு மாடல் வச்சு என்னோட டிசைன்ஸ்லாம் வந்து ரீல்ஸா எடுத்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு மாடல் தேவைப்படுதுன்னு சொல்லி கௌதம்ட்ட சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ப கடையோட மாடலே நெறைய பேர் இருக்காங்க. இரு நான் ஃபோட்டோ காமிக்கிறேன்னு சொல்லி ஃபோட்டோலாம் காமிக்கிறாரு. அப்பதான் இந்த மாடல் நல்லாருக்குன்னு சொல்றாரு வருண் கௌதம் கிட்ட. "இவங்க ஒரு நாளைக்கு ஒரு ஷூட்டுக்கே 3,00,000 கேட்பாங்க." அப்படின்னு சொல்லும்போது, "அவ்வளோலாம் வேணாம். இதோட கம்மியா வேணும்." அப்படின்னு சொல்றாரு. உடனே வேற ஒரு மாடல் காமிக்கிறேன். இந்தா இந்த மாடல பாரு அப்படின்னு பார்க்கவும், இவங்க ஓகே அப்படின்னு வேற ஒரு ஃபோட்டோவ செலக்ட் பண்ணிட்டு, வருண் வந்து கௌதம்ட்ட குடுக்கும்போது, இவங்க 5,00,000 கேக்குவாங்க. அவங்கள விட அதிகம் இவங்க அப்படின்னு சொல்லும்போது, என்னால அவ்வளோலாம் அமௌண்ட் குடுக்க முடியாது. இதோட கம்மியா இருந்தா சொல்லுங்கன்னு சொல்லும்போது, நான் சர்ச் பண்ணிட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு
பேசிட்டு இருப்பாங்க 2 பேரும். அப்பதான் கீழ வெண்ணிலா வச்சு அண்ணாமலை வந்து ஃபோட்டோ ஷூட் எடுத்துட்டு இருப்பாங்க. இவங்க என்னன்னு பார்க்கறதுக்கு கீழ போவாங்க. "என்னாச்சு சித்தி? வெண்ணிலா வச்சு ஃபோட்டோ ஷூட்லாம் எடுக்குறீங்க?" அப்படின்னு கௌதம் கேட்பாரு. அதுக்கு அண்ணாமலை சொல்லுவாங்க, "என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க வெண்ணிலாவ பார்த்துட்டு அவங்களோட ஜுவல்லரி பிசினஸ்க்காக மாடலா கேட்டிருக்காங்க. அதுக்காக ஃபோட்டோ ஷூட் எடுத்துட்டு இருக்கோம்." அப்படின்னு சொல்லும்போது, "அப்படியா? சரி. அப்பன்னா வருண், நீ உன்னோட மாடலுக்கு டிசைன்ஸ்க்கு மாடல் வேணும்னு சொன்னல்ல, அப்போ நீ வெண்ணிலாவையே 0 இன்வெஸ்ட்மெண்ட்ல மாடலா நீ யூஸ் பண்ணிக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. "இவளையா? சீச்சீ! அதெல்லாம் இவ சரிப்பட்டு வரமாட்டா." அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. வெண்ணிலா சொல்றாங்க அண்ணாமலைட்ட, "அத்தை, என்னத்த இவரு இப்படி சொல்லிட்டு போறாரு?" அப்படின்னு சொல்லும்போது, "அவன் பார்த்த பார்வையிலே தெரியுதும்மா, அவன் வந்து உன்ன மாடலா அவனோட டிசைன்ஸ வச்சு யோசிச்சு பார்த்துட்டான். அவன் வந்து கூப்பிடலன்னா நம்ப கூப்பிட வைப்போம் அவன. அப்படின்னு நீ வந்து வருத்தப்படாத." அப்படின்னு சொல்லி வெண்ணிலாவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மேல இருந்து பார்த்துட்டு வான்மதி வராங்க கீழ. "இவளுக்கு மாடல்னாவே ஸ்பெல்லிங் கூட தெரியாது. இவளாம் ஒரு மாடலா?" அப்படின்னு கிண்டல் பண்றாங்க வெண்ணிலாவ. அத பார்த்துட்டு அண்ணாமலை, "அப்படியா? வெண்ணிலாக்கு எதுவும் தெரியாது. அப்ப வெண்ணிலா, நீ இந்த சைடு வாம்மா. அப்போ உங்க அக்காவே போஸ்லாம் குடுக்க உனக்கு சொல்லி தருவா. அத பார்த்துட்டு நீ அப்படியே செய்யி." அப்படின்னு சொல்லவும், "நானா?" அப்படின்னு வான்மதி கேட்கறா. "ஆமா, நீதான். வா வந்து போஸ் குடுன்னு." சொல்லவும் ஒரு போஸ் சொல்லிக் குடுக்குறாங்க. அங்க உள்ள அந்த லேடி. உடனே இவங்க அத பண்றாங்க. உடனே தடுமாறிடுறாங்க. அத பார்த்து எல்லாம் சிரிக்கிறாங்க. சிரிக்கவும் இவங்களுக்கு டென்ஷன் ஆயி வான்மதி வெண்ணிலாவ பார்த்து முறைக்கிறாங்க. வெண்ணிலாவும் வாய மூடிட்டு, "அக்கா, நான் சும்மா தான் விளையாட்டுக்கு சிரிச்சேன்." அப்படின்னு சொல்லவும், அவ மேல கோவிச்சுக்கிட்டு அந்த வான்மதி போயிடுறாங்க. ஃபோட்டோலாம் நல்லா வந்திருக்கு. சீக்கிரமாவே நம்ப அ கடையில வந்து உள்ள சோசியல் மீடியால ரீல்ஸ்ல அப்லோட் பண்ண சொல்றேன். லக்ஸ சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை போறாங்க. சரின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவும் போறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்க ஃபோன்ல பார்க்குறாங்க. அ அண்ணாமலை டெக்ஸ்டைல்ஸோட சோசியல் மீடியா பேஜ்ல வந்து வெண்ணிலாவோட ஃபோட்டோஸ்க்குலாம் நல்ல ரீல்ஸ்க்கு வந்து லைக் வந்திருக்கு. அத பார்த்துட்டு இவங்க ஏதாச்சும் காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணாமலையும் வெண்ணிலாவும் பார்த்தா, "இவ்ளோ லைக்ஸ் வந்திருக்கு வெண்ணிலாக்கு. இத சும்மா விடக்கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாட்ட போயி, "எதுக்கு இதெல்லாம் நீ பண்ணிட்டு இருக்க? நீ பண்றது வந்து வருண வந்து அவர மனசுல இடம் பிடிக்கத்தான். ஆனா நீ பண்றத பார்த்தா அவரே வெறுக்கிற மாரி இருக்கு. இதெல்லாம் பண்ண வேண்டாம். உடனே போயி இந்த பேஜ்ல உள்ள ரீல்ஸ்லாம் டெலீட் பண்ண சொல்லு." அப்படின்னு வான்மதி வெண்ணிலாட்ட சொல்லும்போது, "அக்கா, அவர பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவர எப்படி வழிக்கு கொண்டு வரதுன்னு நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு போவா. உடனே வான்மதி, "இவ என்ன இவ்ளோ கூலா சொல்லிட்டு போறா? இத இப்படியே சும்மா விடக்கூடாது. இங்க இல்லாத ஆள் லீலாவதி மட்டும் தான். இத போய் லீலாவதிட்ட சொல்லலாம்ன்னு" சொல்லிட்டு அந்த வெண்ணிலாவோட சோசியல் மீடியா பேஜ்ல அப்லோட் பண்ணியிருக்க ரீல்ஸ அப்படியே கொண்டு போயி லீலாவதிட்ட காமிக்கிறாங்க. "இங்க பாருங்க அத்த, இது மாரி ரீல்ஸ் போட்டிருக்கா வெண்ணிலா. இதில பார்த்துட்டு நெறையா பொறுக்கி பசங்க தப்பு தப்பா கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தேவையா?" அப்படின்னு சொல்லும்போது, "எதுக்கும்மா இது மாரிலாம் வெண்ணிலா பண்ணியிருக்கா?" அப்படின்னு சொல்லும்போது, "அண்ணாமலை அத்த இந்த குடும்ப கௌரவத்துக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. அதெல்லாம் அவங்க எடுக்கிற இந்த தப்பான முடிவுனால வேஸ்ட்டா போயிடுமோன்னு எனக்கே பயமா இருக்கு." அப்படின்னு நடிக்கிறா அவங்கள்ட்ட. உடனே அப்போ அருவி வந்து, "இங்க பாருங்களேன், அண்ணிக்கு எவ்ளோ லைக்ஸ் வந்திருக்குன்னு. எல்லாருமே அழகா இருக்குன்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாம எங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம், உங்க அண்ணி அழகா இருக்காங்க. அந்த ரீல்ஸ்லாம் ரொம்ப அழகா இருக்கு." அப்படின்னு சொல்லியிருக்காங்க. "நானும் இதே மாரி புடவ கட்டி ரீல்ஸ்லாம் போட்டு சோசியல் மீடியால அப்லோட் பண்ண போறேன்னு" அருவி சொல்லும்போது, "உனக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேல. படிக்கிற வேலைய பாரு போய் ஃபர்ஸ்ட்டு." அப்படின்னு சொல்லி திட்டி அனுப்புறாங்க அருவிய லீலாவதி. "இவங்களுக்கு என்ன ஆச்சு?" அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அருவி போறா. லீலாவதியும், வான்மதியும் போறாங்க. வேலை செஞ்சுட்டு இருக்கா கிச்சன்ல வெண்ணிலா. அவள்ட்ட போயி, "என்னம்மா இதெல்லாம்?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல அத்த, இதெல்லாம் நான் தான் பண்ண சொன்னேன். இந்த மாரி ரீல்ஸ் போட்டு அப்லோட் பண்ணா யாராச்சும் மாடலா கூப்பிடுவாங்கல்ல. அதனால தான் அது மாரி போட்டிருக்கேன்." அப்படின்னு சொல்லும்போது, "இதுக்கு மேல இந்த வீட்ல மருமகளா இருக்கிறத விட உனக்கு என்னம்மா இந்த மாரி தேவையில்லாத மாடல்லாம் தேவையா? இத மாரி இனிமேல் பண்ணி நீ என்ன பண்ண போற? இதுக்கப்புறம் நீ மாடலா ஆகி சம்பாதிக்கணும்னு என்னம்மா அவசியம் இருக்கு இந்த வீட்ல?" அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு கேட்கும்போது, "சரி அத்த, நான் மாத்திக்கிறேன்." அப்படின்னு சொல்றா வெண்ணிலா. அதோட இந்த எபிசோட் முடியுது. வரப்போற எபிசோட் என்னதுன்னு பார்க்கலாம். பாய் மக்களே.